இமராஜா எங்க போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு எங்கடா காலையில கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இல்லைங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அட்டண்டன்ஸ் போடுற பிளான்ல இருக்கேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து லேட் என்ன ஆகிடும் எங்களுக்கு. ஆக்சுவலி 9:15க்கு முதல்ல வந்து நம்ம அட்டண்டன்ஸ் போடணும். இன்னைக்கேஸ் போடலன்னா லீவை சாப்பிட்ருவோம். ஹார்ன் அடிச்சுதான் ஒதுங்கி இருப்போம்ல. கொடுத்ததே 10-15 லீவ் ஒரு இயருக்கு. அதையும் இந்த மாதிரி லேட்டின் போட்டோம்னா வச்சா நல்லா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அதனால ப்ரிகாஷன்ஸா நம்ம என்ன பண்றோம்னா சீக்கிரம் போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். ஸோ ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக் செட்டப் பண்ணியிருக்கேங்க என்னோட விஜய் ஆக்ஷன் 2 கேம்ப்க்கு. ஸோ என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பட் கிளாரிட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஐ திங்க் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாம் ஆன்லைனில் தான், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் ரிவ்யூஸ் எல்லாம் ஓகே தான். அண்ட் யூடியூப்லேயும் செக் பண்ணேன் ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம். ஐ திங்க் ஓகேன்னு தான் தோணுச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ பார்க்கணும் இப்போ எப்படி ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம மூடமாக இருக்குது கைஸ். மழை வந்துச்சுன்னா சம்பவம் தான். பெங்களூர் பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, லைக் நியூஸ்லலாம். பெங்களூர் எப்படி ஆயிடுச்சுன்னா லைக் ரிவர் கேஸ். எங்க பாரு அங்கெல்லாம் செம்மையான ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும். வண்டி ரோட்ல போதா இல்லை தண்ணியில் போதாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் என்ன பெஸ்ட் பாயிண்ட் லைக் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னோட ஆஃபீஸோட பார்க்கிங் ஏரியா. ஸோ பார்க்கிங் வந்து நம்ம பேஸ்மெண்ட்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ அதனால கொஞ்சம் கிராண்ட் ஆகும். பேஸ்மெண்ட்ல தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா வெளியே தான் நிப்பாட்டணும். வெளியே நிப்பாட்டினா பிரச்சனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் அங்கிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, வருவாங்க, ஃபைனு லைக் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு போவாங்க, ஃபைனை போட்டு விட்ருவாங்க. பிரச்சனை அது. ஸோ இப்போ அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் வந்து பைக்கை வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு இங்கே இருந்து ஓலா, ஊபர் ஆர் நாமயாத்ரி, ஸோ இந்த மாதிரி சில பல ட்ராவலிங் இதில் போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேஷாத்ரிபுரம் நான் இருக்கிறதும் அண்ட் என்னோட ஆஃபீஸும் நியர்பை. என்னோட வீட்டில் ரூம்ல இருந்து ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ பைக்கில் வந்தேன்னா 5 மினிட்ஸில் வந்துடுவேன். ஆர் நடந்து வந்தேன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக இதுங்க லைக் என்ன சொல்லலாம், ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் இந்த இங்கே வந்து சில கவர்மெண்ட் நம்ம டிசிஎம், கர்நாடகாவோட டிசிஎம், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் சில பல அரசியல்வாதிகளோட கெஸ்ட் ஹவுஸ் இது பக்கத்தில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த ஏரியா அங்கே வரைக்கும், அந்த 2 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஏரியா, ஹரே கிருஷ்ணா ரோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சேம்பர், நியர்பை ஃபிலிம் சேம்பர் இருக்கு, கர்நாடகா ஃபிலிம் சேம்பர். ஸோ என்னோட ஆஃபீஸும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. 1 மினிட் கைஸ், ரோட் கிராஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரூட். எல்லாரும் அப்படி வந்துடாதீங்க. ராங் ரூட்னா ஆக்சுவலி வரலாம் இதில், பட் இங்கே வந்து ஆஸ் பர் ஸோ பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. அட்டெண்டன்ஸ் எங்களுக்கு வந்து ஜியோ ஃபென்ஸ். ஸோ ஆஃபீஸ் லொக்கேஷனுக்கு வந்துட்டு தான் அட்டெண்டன்ஸ் போடணும்.
ஆஃபீஸ் லொக்கேஷன் என்னோட ரூம்ல இருந்து 1.5 கிலோமீட்டர். ஸோ பக்கம் தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்டெண்டன்ஸ் போடுற டைம்ல என் கூட சேர்த்து ஒரு 4 பேத்துக்கு அட்டெண்டன்ஸ் போட வேண்டியதாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க வர்றது சம்டைம்ஸ் லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கும் லேட் ஆனிச்சுன்னா அது ஒரு அவங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் லாஸ் அது இந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சிக்னல் அங்கங்கே இல்லை, பட் ஓகே. ஆனால் ஒரு இடத்துல அப்படியே செம்மையாக சம்பவம் வச்சிடும். மார்னிங்காவது பரவாயில்ல, ஈவினிங் டைமில் மழைலாம் வரும்போது ஐயோ செத்தாண்டா சேகருங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நேற்று வந்து ஈவினிங் இல்லை, செகண்ட் ஹாஃப் ஒரு சம்திங் 2:30 3 o'clock இந்த மாதிரி செம்ம மழை. அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்தே மோடமாக இருக்கு. ஸோ எந்த ரேஞ்சுக்கு மழை வரும்னு தெரில. வந்த பெங்களூர் ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ ஓகே. அப்பா போலீஸியா. ஸோ ஆக்சுவலி என்னன்னு இங்கே கிளைமேட்டு. ஸோ நான் வந்து மேங்களூர். ஸோ இங்கே வந்து நாங்கள் மேங்களூர் தான் மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ் மேங்களூர் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அங்கே எப்படி போனால் 1 வீக் அங்கே இருப்பேன், இல்லை ஒரு 2-3 days வீட்டுக்கு லீவுக்கு போனால் அங்கே இருப்பேன். அங்கேருந்து பெங்களூர் வந்தோடனே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கிளைமேட்டுனா அது வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் மேங்களூர் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியா, அங்கே வந்து கொஞ்சம் ஓகே இல்லை, ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்ச கிளைமேட் வந்து அங்கே தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில்லுன்னு கிளைமேட் சில்லுன்னு இருக்கும், பட் வெதர் நமக்கு செட் ஆகுது. வெதர்னா சம்டைம்ஸ் ஹாட் இருக்கும், சம்டைம்ஸ் கூலாக இருக்கும், பட் இதெல்லாம் நமக்கு மேனேஜ் ஆகாது. ஸோ கோல்டு காஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து மௌனே நாயப்பார் எப்படி இருக்கு. ஒரு கடிச்சிச்சு 1/2 kg சதை அப்படியே கேக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். நான் பண்றது. ஸோ இதெல்லாம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சில் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி. கிட்ஸுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அண்ட் சில பல விஷயங்கள் நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த ஏரியா வந்து. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு கிளம்பி வரணும். பட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என்னோட ஆஃபீஸில் தான் கேன்டீன் இருக்கு. ஸோ இப்போ மட்டும் செம்மையான மழை வரப்போகுது காய்ஸ். பைக்கை வண்டியாக தான் நிப்பாட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏய் மழை வருமா வராதா தெரியவில்லையே. ஸோ இது வந்து குமார பார்க், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இங்கே தான் குமார பார்க்கில் இது வந்து பெரிய ஒரு பார்க், அந்த பிளே கிரவுண்ட் இருக்கும். பட் இது குமார பார்க், இது பார்க் ஆக்சுவலி இது ஏரியாவே அந்த பேர் தான் வந்திருக்கு. இந்த பார்க்கோட பேர் தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. ஸோ பெங்களூரில் நிறைய மாதிரி பியூட்டிஃபுல் பார்க்ஸ், லேக், மால்ஸ், அடா உங்களுக்கு சொல்லாதாங்க வேணும், நிறையாவே இருக்கு இங்கே. ஆனால் இப்போ சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அப்படியே செம்மையாக நல்ல க்ரீனரியாக இருக்கும். பெங்களூரில் வந்து ஒரு சீசன் வரும்போது செம்ம மரத்தில் எங்கே பார்த்தாலும் மரத்தில் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கும்.